வணக்கம் and welcome back to Crickcalls YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்ரீராம் TNPL 2024ஓட ஆல்மோஸ்ட் எண்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். அதாவது செகண்ட் குவாலிஃபயர் மேட்ச் ஐட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸும் திண்டுக்கல் டிராகன்ஸ் இந்த பர்டிகுலர் ரெண்டு டீமும் தான் 2 ஆகஸ்ட் நைட்டு 7:15 MA சிதம்பரம் ஸ்டேடியம் சேப்பாக்ல நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. இதுல வின் பண்ற டீம் ஆல்ரெடி டைரக்டா ஃபைனல்ல இருக்கக்கூடிய லைக்கா காஃபி கிங்ஸ்க்கு அகைன்ஸ்டா ஃபைனல்ல மோத போறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், ஸ்போர்டசி ஆப்கான பாப் ஆப்ஷன், குபேர் ஆப்கான டி ஆப்ஷன், சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஃபேண்டசி ரிலேட்டடான எல்லா தகவல்களுமே உங்களுக்கு முழுக்க முழுக்க ஃப்ரீயாவே வேணுமா? அப்ப மறக்காம நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனல்ல கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மேட்ச் பொறுத்த வரைக்கும் எங்க நடக்க போகுது அப்படின்னா MA சிதம்பரம் ஸ்டேடியம் சேப்பாக்ல தான் மேட்ச் நடக்க போகுது. சேப்பாக் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பொதுவா பிச் ரிப்போர்ட் அப்படின்னு வந்துருச்சுன்னா நமக்கு என்ன தெரியும், ஸ்பின்னர்ஸுக்கு நல்லா ஃபேவரபிளான ட்ராக்னு தான் நமக்கு தெரியும். ஆனா இப்போ ரீசன்ட் கண்டிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படியே டோட்டலி சேஞ்ச் ஆயிருக்கு. நம்ம IPL 2024 கூட பார்த்தோம். மோஸ்ட்லி 80% மேட்ச் இந்த வென்யூல ஹை ஸ்கோரிங் வென்யூவா தான் இருந்தது. ஸோ ரீசெண்ட் டைம்ல பேட்டிங் ட்ராக்கா டோட்டலி சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ பிச் ரிப்போர்ட்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா பேட்டர்ஸுக்கு அதிகப்படியான சப்போர்ட்டிவா இருக்கும். அண்ட் தென் அவுட்ஃபீல்டு கொஞ்சம் லிட்டில் பிட் குயிக்கா தான் இருக்க போகுது. அண்ட் தென் மீடியம் பேஸ் பவுலர்ஸுக்கு லிட்டில் பிட் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு டீமை ரெடி பண்ணுங்க அப்படிங்கறதா பிச் ரிப்போர்ட்ல சொல்ல வராங்க. அப்போ ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு வரும்போது ஓவராலா 8 மேட்சஸ் நேருக்கு நேர் மோதிருக்காங்க. அதுல ஐட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ் 2 மேட்சும், திண்டுக்கல் டிராகன்ஸ் 6 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஓவராலா பார்க்கும்போது திண்டுக்கல் டிராகன்ஸ் கொஞ்சம் அப்பர் சைட்ல இருக்காங்க. ஸோ அதிகப்படியான மேட்சை ஹெட் டு ஹெட்ல வின் பண்ணிருக்காங்க. ஸோ லாஸ்ட் 3 மேட்ச் எடுத்துக்கலாமே, அந்த 3 மேட்ச்ல கூட 3 மேட்சுமே திண்டுக்கல் டிராகன்ஸ் தான் மேட்சை வின் பண்ணிருக்காங்க. இதே வென்யூல கூட ஐட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸும் திண்டுக்கல் டிராகன்ஸும் நேருக்கு நேர் மோதிருக்காங்க. அந்த மேட்ச்ல கூட திண்டுக்கல் டிராகன்ஸ் தான் மேட்சை வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஓவராலா பார்க்கும்போது வின்னிங் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு வரும்போது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா திண்டுக்கல் டிராகன்ஸுக்கு தான் அதிகப்படியான வின்னிங் ரேஷியோ இருக்கு. ஸோ மோஸ்ட்லி இவங்க தான் வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கறத வின்னிங் ப்ரெடிக்ஷன்ல சொல்ல வராங்க. இருந்தாலும் கண்டிப்பா ஒரு க்ளோஸ் ஃபைட் மேட்சா தான் இருக்க போகுது. அண்ட் தென் ஃபேண்டசி வைஸ் போலாமே, இந்த பிச் ரிப்போர்ட், வென்யூ ரெக்கார்ட்ஸ் இதெல்லாமே நீங்க கன்சிடர் பண்ணி எந்த மாதிரி ஒரு டீமை ரெடி பண்ணலாம் அப்படின்னா போத் டீம், அதாவது 2 டீம்ல இருந்துமே ஓப்பன் அண்ட் தென் டாப்ல வரக்கூடிய பேட்டர்ஸ், டாப் 4 வரக்கூடிய பேட்டர்ஸ்க்கு 2 டீம்ல இருந்துமே நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அண்ட் தென் அட் த சேம் டைம் போத் டீம்ல இருந்தும் மீடியம் பேஸ் பவுலர்ஸ், அதுவும் பர்டிகுலர்லி ஃபாஸ்ட் பால் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ்ல நிறைய யார் ஸ்லோ பவுலர், சிம்பிளா சொன்னா வேரியேஷன்ஸ் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதாவது பேட்டிங்ல டாப் ஆர்டர் பேட்டர்ஸுக்கும் 2 டீம்ல இருந்துமே டாப் ஆர்டர் பேட்டர்ஸுக்கும் அண்ட் தென் மீடியம் பேஸ் பவுலர்ல நிறைய ஸ்லோ பால்ஸ் கட்டர் போடக்கூடிய பவுலர்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு டீமை ரெடி பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே டூட்ஸ், இப்போ இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறீங்க. தெரிஞ்சுக்கிட்டு நிறைய ஃபேண்டசி ஆப் இருக்கு. இதுல எந்த மாதிரி ஃபேண்டசி அப்ளிகேஷனை சூஸ் பண்ணி நீங்க ப்ளே பண்ண போறீங்க அப்படிங்கறத நிறைய யூசர்ஸ்க்கு இருக்க மிகப்பெரிய கேள்விக்குறி. ஒரு முறை நீங்க மை ஃபேப்லோன் ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்களேன். மை ஃபேப்லோன் ஆப் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்கும். நீங்க யூஸ் பண்ற ட்ரீம் லெவனை எடுத்துக்கோங்க. ஒரு 10,000 ரூபாய் ஃபர்ஸ்ட் பிரைஸ் இருக்கு. என்ட்ரி ஃபீஸ்ல எவ்வளவு பே பண்ணணும், 2 ஸ்பாட் உள்ளதுல அப்படிங்கறத எடுத்து பாருங்க. நீங்க என்ட்ரி ஃபீஸ்ல 5,750 ரூபாய் நீங்க பே பண்ணணும். ஆனா அதுவே நீங்க மை ஃபேப்லோன் ஆப் வரும்போது 5,650 ரூபாய். ஸோ ஒரு கான்டெஸ்ட்டுக்கு 100 ரூபாய் அவங்களால சேவ் பண்ண முடியும். ஒரு கான்டெஸ்ட்டுக்கு 100 ரூபானா ஒரு மேட்சுக்கு ஒரு 10 கான்டெஸ்ட் வரைக்கும் நீங்க பிளே பண்றீங்க அப்படின்னா 1000 ரூபாய் வரைக்குமே உங்களால மணி சேவ் பண்ண முடியும். நல்லா யோசிங்க. இங்க ஃபேண்டசி சைட், ஃபினான்சியல் ரிஸ்க் இருக்கு. இங்க மணி ஹேண்ட்லிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இடத்துல நம்ம எந்த மாதிரி மணி ஹேண்ட்லிங் பண்றோமோ அந்த மாதிரி தான் கண்டிப்பா ஒரு லிட்டில் பிட் ஆச்சு ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ ஏன் கண்ணுக்கு தெரிஞ்சு என்ட்ரி ஃபீஸ்ல அதிகமா நம்ம போய் பே பண்ணணும்.
அதே 10,000 அங்கேயும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், அதே 10,000 தான் எங்கேயும், அதே 2 ஸ்பாட் தான். ஏன் என்ட்ரி ஃபீஸ்ல அதிகமா நீங்க போய் ட்ரீம் லெவன்ல கொடுத்து நீங்க ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க? அல்லாம அங்க காம்படிஷன் அதிகம், இங்க அந்த அளவுக்கு காம்படிஷன் இருக்காது, எந்த ஒரு ஜிஎஸ்டியுமே கிடையாது. ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. ஒரு 40ல இருந்து ஒரு 50 MB தான் வரப்போகுது. இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ற ட்ரீம் லெவனுக்கும் மைஃபேப்லோன் ஆப்புக்கும் என்ட்ரி ஃபீஸ்ல ஒவ்வொரு கான்டெஸ்ட்ல எவ்வளவு வேரி ஆகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு மைஃபேப்லோன் ஓகே, இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம ப்ளே பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. மைஃபேப்லோன் ஆப்போட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிகால்ஸ். ஓகே டியூட்ஸ், இப்போ 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லோன் பார்த்துருவோம். திண்டுக்கல் டிராகன் சைடு வந்துட்டோம் அப்படின்னா விமல் குமாரும் சிவம் சிங் 2 பேரும் தான் இன்னிங்ஸை ஓபன் பண்ண போறாங்க. அட் த நம்பர் 3ல பூபதி குமார் வராரு. அண்ட் தென் பாபா இந்திரஜித், ரவிச்சந்திரன் அஸ்வின், தினேஷ் ராஜ், எஸ் பாட்டி, வருண் சக்கரவர்த்தி, விபி திரன், பி விக்னேஷ், சந்தீப் பேரியர். இதுதான் திண்டுக்கல் டிராகன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீம் பொறுத்த வரைக்கும் இம்பாக்ட் பிளேயரா யாரை கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னா, அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்க திண்டுக்கல் டிராகன்ஸ் அப்படின்னா சரத்குமார் பிளேயிங் 11ல வந்துருவாரு. சந்தீப் பேரியர் செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து இம்பாக்ட் பிளேயரா பவுல் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதுவே ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா சந்தீப் பேரியர் பிளேயிங் 11லையும் சரத்குமார் இம்பாக்ட் பிளேயரா வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங் ஆடுறதான பாசிபிலிட்டிஸும் இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ எத்தனை பவுலர்ஸோட வர போறாங்க திண்டுக்கல் டிராகன்ஸ் அப்படின்னா, சந்தீப் பேரியர் 1, விக்னேஷ் 2, திரன் 3, வருண் சக்கரவர்த்தி 4, எஸ் பாட்டி 5, அண்ட் தென் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஓவராலா 6 பவுலிங் ஆப்ஷனோட வர போறாங்க திண்டுக்கல் டிராகன்ஸ். இதுல யார் யாரெல்லாம் அதிகப்படியான ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னா, ரவிச்சந்திரன் அஸ்வின் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. அண்ட் தென் சந்தீப் பேரியர் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. அண்ட் தென் வருண் சக்கரவர்த்தி 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. ஆல்மோஸ்ட் இங்க 12 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 8 ஓவரை எஸ் பாட்டி, தீரன், விக்னேஷ் இவங்க 3 பேரும் ஷேர் பண்ணி பவுல் போடுறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதுல மேபி லெஃப்ட் ஆர்ம் சைனா மேன் அப்படிங்கிறதுனால விக்னேஷ் வந்து ஒரு 3 ஓவர் வரைக்குமே நம்ம எதிர்பார்க்கலாம். 5 ஓவர் தான் எஸ் பாட்டியும் விபி தீரனும் ஷேர் பண்ணி பவுல் போடுறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இப்போ இனிஷியலி நியூ பால், அதாவது பவர் பிளேல யாரு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா தீரனும் அண்ட் தென் சந்தீப் பேரியர் இவங்க 2 பேருமே இனிஷியலி பவர் பிளேல ஸ்டார்ட் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். மேபி ஆப்போசிட் டீம்ல லெஃப்ட் ஹேண்டர் ஸ்டாப் ஆர்டர்ல இருக்கனால இந்த பர்டிகுலர் மேட்ச் ரவிச்சந்திரன் அஸ்வின் பவர் பிளேயர் கூட ஸ்டார்ட் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ டெத் ஓவர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சந்தீப் பேரியர், எஸ் பாட்டி அண்ட் தென் தீரன் இவங்க 3 பேர் தான் டெத்ல பவுல் போடுறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இதான் திண்டுக்கல் டிராகன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன் சைடு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா ஏ சாத்விக், துஷார் ரகேஜா இவங்க 2 பேர் தான் இன்னிங்ஸை ஓபன் பண்ண போறாங்க. அட் த நம்பர் 3ல ராதாகிருஷ்ணன் வராரு. சாய் கிஷோர், முகமது அலி, மான் பாஃப்னா, எஸ் கணேஷ், புவனேஸ்வரன், எஸ் அஜித் ராம், ராமலிங்கம் ரோஹித், தங்கராசு நடராஜன். இதான் ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்க திருப்பூர் தமிழன்ஸ் அப்படின்னா அனிருத் சீதாராம் பிளேயிங் 11லேயே வந்துருவாரு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பவுல் பண்ணும்போது தங்கராசன் நடராஜன் இம்பாக்ட் பிளேயரா பிளே பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இவங்க 2 பேர் தான் இம்பாக்ட் பிளேயரா பிளே பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ் எத்தனை பவுலர்ஸோட வர போறாங்க அப்படின்னா, தங்கராசு நடராஜன் 1, ராமலிங்கம் ரோஹித் 2, அஜித் ராம் 3, புவனேஸ்வர் 4, சாய் கிஷோர் 5 ஓவராலா அண்ட் தென் முகமது அலி ஓவராலா 6 பவுலிங் ஆப்ஷனோட வர போறாங்க ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ். இதுல யார் யாரெல்லாம் அதிகப்படியான ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னா, சாய் கிஷோர் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு, முகமது அலி 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு, தங்கராசன் நடராஜன் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. அண்ட் தென் புவனேஸ்வர்ட்ட இருந்து 3 ஓவர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் 4 ஓவர் வரைக்குமே கம்ப்ளீட் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். 3 ஓவர் சாலிடா பவுல் பண்ணதான சான்ஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் இங்கேயே 15 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 5 ஓவரை அஜித் ராமும் ராமலிங்கம் ரோஹித்தும் ஷேர் பண்ணி பவுல் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ்ல இனிஷியலி பவர் பிளேல யார் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னா, புவனேஸ்வரன் இனிஷியலி பவர் பிளே ஸ்டார்ட் பண்ணுவாரு. அண்ட் தென் முகமது அலி, தங்கராசன் நடராஜன் இவங்க 3 பேருமே இனிஷியலி பவர் பிளேல பவுல் பண்ண போறாங்க. டெத் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் புவனேஸ்வரன் அண்ட் தென் தங்கராசன் நடராஜன் இவங்க 2 பேரும் டெத்ல அதிகப்படியான ஓவர் பவுல் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இதான் ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 2 டீம்ல இருந்தும்
பேட்டிங் அண்ட் bowling பெர்ஃபார்மன்ஸ் எப்படிலாம் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், யாரெல்லாம் ரிஸ்கா ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். மோஸ்ட்லி வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா போய் ஸ்மால் லீக் டீம் ஏதாவது கொடுத்துருக்கோம், கிராண்ட் லீக் டீம் ஏதாவது கொடுத்துருக்கோம், கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல யாரெல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நிறைய நீங்க லாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா இதுல இருந்து நிறைய விதமான ஐடியாஸ் எடுத்துக்கோங்க. நான் எப்பவுமே சொல்றது தான், இதுல இருந்து ஐடியா எடுத்துக்கிட்டு உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்பவும் டீம் ரெடி பண்ணுங்க, கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஓகே டூட்ஸ், இப்போ கிராண்ட் லீகா இருக்கட்டும் ஸ்மால் லீகா இருக்கட்டும் எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்போ மோஸ்ட்லி இந்த 4 பிளேயர்ஸுமே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 90ல இருந்து 100% டீம்ல நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட்லி இவங்க ட்ரீம் டீம் வரதான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கும். சிம்பிளா யோசிங்களேன், T20s பொறுத்த வரைக்கும் ஃபேண்டசி வைஸ் வாங்க, ஒரு பிளேயர் ட்ரீம் டீம்ல வரணும் அப்படின்னா மினிமம் 40 மேக்ஸிமம் ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இருந்தாலே போதும். இந்த பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாலே அவங்க மோஸ்ட்லி ட்ரீம் டீம்ல வரதான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கும். அந்த 40 to 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் இந்த 4 பிளேயர் இருந்துமே நீங்க சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். இப்ப மேல இருக்கக்கூடிய ரவிச்சந்திரன் அஸ்வின், சாய் கிஷோர் இவங்க 2 பேருமே இந்த 2 டீமோட 3 டைமென்ஷனல் ஆல்ரவுண்டர். ஸோ எப்படினாலும் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாங்க. ஸோ அதுல ஆவரேஜா ஒரு விக்கெட் கிடைக்கட்டுமே, அதுல ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் உள்ள பிளே பண்றதுக்கு ஒரு 4 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாங்க. இது இல்லாம பேட்டிங்ல உள்ள வந்தாலும் லாஸ்ட் மேட்ச் பார்த்திருந்தோம், ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒரு நல்ல நாக் 50+ ரன் ஆடி கொடுத்திருந்தாரு. ஸோ அந்த மாதிரி ஆவரேஜா ஒரு 15 ரன் ஆட்டுமே, அதுல ஒரு 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாங்க. சாலிடா நியர்லி ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இந்த 2 பிளேயர் இருந்துமே நம்ம சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ 2 பிளேயருமே நீங்க ஒரு மஸ்ட் பிக்கா 100% டீம்லயுமே நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் துஷார் ரஹேஜா அண்ட் தென் பாபா அபர்ஜித் இவங்க 2 பேர்த்துக்கும் விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. இது மட்டும் இல்லாம பேட்டிங்ல டாப் ஆர்டர்ல வராங்க. துஷார் ரஹேஜாக்கு ஒரு நல்ல சீசனா இந்த சீசன் அமைஞ்சிருக்கு. ஒரு லீடிங் ரன் ஸ்கோரரா இருக்காரு. ஒரு நல்ல ஃபார்ம், அவரோட ஃபார்ம் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. கன்சிக்யூட்டிவா மேட்ச்ல ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு 15ல இருந்து ஒரு 25 ரன் அடிச்சா போதும் 2 பேருமே. இது இல்லாம விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. 20 ஓவர் விக்கெட் கீப்பர் பண்றாங்க அப்படின்னா அதுல கேட்சோ ஸ்டெம்பிட்டோ ரன் அவுட்டோ கிடைக்குது அப்படின்னா அதுல ஒரு பர்டிகுலர் ஃபேண்டசி பாயிண்ட் ஈஸியா இவங்க 2 பேருமே ட்ரீம் டீம்ல வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதுல ரவிச்சந்திரன் அஸ்வினியும் சாய் கிஷோரையும் 10% எல்லா டீம்லயுமே ஒரு மஸ்ட் பிக்கா ட்ரை பண்ணிக்கோங்க. துஷார் ரஹேஜாவையும் பாபா இந்திரஜித்தையும் 80ல இருந்து 90% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒன் ஆஃப் த கிராண்ட் லீக்ல வேணும்னா ஏதாவது ஒரு சில டீம்ல ரிஸ்கா வேணா இவங்களை டிராப் பண்ணி கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட் ப்ராபபிளி இவங்க 2 பேரும் சேஃபான ஆப்ஷன்ல வந்துருவாங்க. அண்ட் தென் இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே 40ல இருந்து 70% யூசர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள் கிராண்ட் லீக்ல இன்னிங்ஸ் வைஸோ பர்சன்டேஜ் வைஸோ ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்போ இதுல முகமது அலி டூயல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர் 3ல இருந்து 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிவிடுவாரு. பேட்டிங்ல டாப்ல வராரு. ஸோ 3ல இருந்து ஒரு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. அவரேஜா ஒரு விக்கெட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபீல்டிங்ல எவரி மேட்ச் மினிமம் ஒரு கேட்சாவது பிடிச்சிடுறாரு. ஸோ ஈஸியா இவருமே ட்ரீம் டீம்ல வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். 80ல இருந்து 90% டீம்ல முகமது அலிக்கு இம்பார்ட்டன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் சிவம் சிங் ஒரு நல்ல ஃபார்ம் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ஆரஞ்சு கேப் ஹோல்டரா இருக்காரு. ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர். ஆனா லாஸ்ட் 2 மேட்ச்ல திண்டுக்கல் டிராகன்ஸ் ஓவரால் 5 ரன் அவுட்ஸ் ஆயிருக்காங்க. அதுல 3 ரன் அவுட் சிவம் சிங்னாலே ஆயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு லிட்டில் பிட் ரன்னிங்ல ஸ்லோவா இருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாம ஆஃப் சைடு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கா ஆடக்கூடிய பேட்டரா இருக்காரு. ஒரு நல்ல ஃபார்ம். ஆனா இன் பிட்வீன் ரன்னிங்ல ஸ்லோவா இருக்கனால மேக்ஸிமம் ரன் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. நடராஜன் ஓவர லிட்டில் பிட் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட சிவம் சிங் இருக்கு. மோஸ்ட்லி இந்த பர்டிகுலர் மேட்ச் 50-50 ஆப்ஷன்ல மட்டும் நீங்க சிவம் சிங்கை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. மேபி இனிஷியலி பவர் பிளேல விக்கெட்டை விட்டுட்டாரு அப்படின்னா ஒரு பேட்டிங் ஆப்ஷன் மட்டும் தான். ஸோ மோஸ்ட்லி 50-50 ஆப்ஷன் அவரை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் வருண் சக்கரவர்த்தி 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. மினிமம் ஒரு விக்கெட் மேக்ஸிமம் 2 விக்கெட் வரைக்கும் இவற்றை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ 60ல இருந்து 80% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் பி புவனேஸ்வரன் ரிஸ்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இனிஷியலி பால்ல மூவ்மெண்ட் இருக்கு. ஸோ அந்த மாதிரி டைம்ல இவருக்கு நல்லாவே ஸ்விங் ஆகுது. ஸோ அந்த மாதிரி டைம்ல இயர்லியா சிவம் சிங்கோட விக்கெட்டோ இல்ல விமல் குமாரோட விக்கெட்டோ, ஏன்னா விமல் குமார் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காரு. நிறைய பெருசா அவரால் ஸ்கோர் ஆட முடியல. ஸோ இனிஷியலி பவர் பிளேலேயே உங்க 2 பேர்த்துல யாரோ ஒரு விக்கெட்டை புவனேஸ்வர் குமார் கூட எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சரி, பி புவனேஸ்வரன் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விக்கெட் இயர்லியா பவர் பிளேல எடுத்துட்டாரு அப்படின்னா இன்னொரு விக்கெட் டெத்ல போல் பண்ணாம எடுத்துட்டாரு அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. ஒரு 60% டீம்ல
போனஸ் வேற இருக்கு, நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதாவது ஒரு 10 டீம் நீங்க கிராண்ட் லீக்ல ப்ளே பண்ண போறீங்க அப்படின்னா 6 டீம் வரைக்குமே நீங்க போனஸ் வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் சந்தீப் வாரியர் இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல திண்டுக்கல் டிராகன்ஸ் போல் பண்ண போறாங்க அப்படின்னா 50-50 சாரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாங்க அப்படின்னா 80% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணுங்க. அதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல திண்டுக்கல் டிராகன்ஸ் போல் பண்ண போறாங்க அப்படின்னா 50-50 ஆப்ஷன்ல அவரை நீங்க ட்ரை பண்ணீங்கனாலே போதுமானது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு நல்ல ரெக்கார்ட் எல்லாமே டெத்ல போல் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸும் செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாங்க அப்படின்னா 50-50 ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் தங்கராசு நடராஜன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா மஸ்ட் பிக். ஸோ டெத்ல போல் பண்றதுனால கண்டிப்பா விக்கெட் எடுத்துருவாரு. போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி இந்த வேன்யூல 2 விக்கெட் வரைக்கும் நம்ம தங்கராசு நடராஜன் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் டிஎன்பிஎல் இந்த வேண்டிய நிறைய டொமஸ்டிக் லெவல் மேட்சஸ் ஆடி இருக்காரு, ஐபிஎல் மேட்ச் ஆடி இருக்காரு. ஸோ கண்டிப்பா தங்கராசு நடராஜனோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் வெளிவரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ 2 விக்கெட் நம்ம அவுட் நம்ம அவரேஜா எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் சுபாத் பாட்டி பிக் டிஃபரன்ஸ் எல்லாம் நம்ம ட்ரை பண்ணிருக்கோம். ஸோ டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகுறாங்க யாரு திண்டுக்கல் டிராகன்ஸ். லாஸ்ட் மேட்சை நம்ம பார்த்திருந்தோம், அஸ்வினும் சிவம் சிங்கும் ஒரு நல்ல நாக் ஆடி ஆல்மோஸ்ட் மேட்சை வின் பண்ணி கொடுக்குற ஸ்டேஜ் கொண்டு போயிட்டாங்க. ஆனா கடைசியா வந்து பாலுக்கு பால் ஆடிக்கணும் அந்த மாதிரி டைம்ல சரத்குமார், சுபத் பாட்டி அண்ட் தென் ஒரு சில பிளேயர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாங்க. ஏன்னா நிறைய அவங்க சிக்ஸர்ஸ் மட்டும் தான் அடிக்கிறாங்க, பெருசா சிங்கிள்ஸ் ஆட முடியல. ஸோ அந்த மாதிரி டைம்ல மிடில் ஆர்டர் வீக்கா தான் இருக்காங்க திண்டுக்கல் டிராகன்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல மிடில் விக்கெட் விழுந்துருது. அப்ப சுபத் பாட்டி வந்து கொஞ்சம் குயிக்கா ஒரு 15ல இருந்து ஒரு 30 ரன் அடிச்சிட்டாரு. பவுல்ல ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக் ஆயிடுவாரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கப் பாட்டியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. முக்கியமான மேட்ச் எல்லா மேட்சுமே ஒரு நல்ல ஆடி கொடுத்துருக்காரு டீமுக்காக, ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் அவுட் நம்ம எதிர்பார்க்கலாம். பிக் டிஃபரன்ஷியல் பிக்கப் சுபத் பாட்டி இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே பர்சன்டேஜ் வைஸோ இன்னிங்ஸ் வைஸோ நான் சொன்ன மாதிரி ரொட்டேட் பண்ணுங்க, கண்டிப்பா ஒரு நல்ல ப்ராஃபிட் நீங்க எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் லோ பர்சன்டேஜ்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். லோ பர்சன்டேஜ்ல கொஞ்சம் சேஃபா போகணும் அப்படின்னா இந்த 3 பிளேயர்ஸ் மோஸ்ட் ப்ராபப்லி சேஃபா இருப்பாங்க. இதை விட லிட்டில் பிட் நீங்க லோ பர்சன்டேஜ்ல ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா இந்த பிளேயர்ஸ்க்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இதுல சாத்விக் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல நாக் ஆடி இருந்தாரு. ஆனா பேட்டிங்கிற ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. விக்கெட் கீப்பர்ல இருந்தாலும் பேட்டிங்கிற ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. பேட்டிங்ல சாலிடா ஒரு 25% அடிச்சா மட்டும்தான் இவருனால ட்ரீம் டீம்ல வர முடியும். ஸோ கிராண்ட் லீக்ல ரிஸ்க் எடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் அஜித் ராம் 3 ஓவர் 2ல இருந்து ஒரு 3 ஓவர் போல் பண்ணுவாரு. ஸோ அதுல கொஞ்சம் எக்கனாமியா போல் பண்றாரு, ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா அவர் இருக்கிறதான சான்ஸ் இருக்கும். சென்னை கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டர்ன் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் பவுல் பண்ணும்போது லிட்டில் பிட் டர்ன் ஆகிறதான சான்ஸ் கூட இருக்கு. ஸோ ரிஸ்கா கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் விமல் குமார் இன்னும் பெருசா எந்த மேட்சும் ஆடல, ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காரு. எல்லாரோட கான்சென்ட்ரேஷனும் சிவம் சிங் சைடு இருக்கும்போது சிவம் சிங் இயர்லியா விக்கெட்டை விட்டுறாரு. அப்ப விமல் குமார் உள்ள நின்று 1 மேனா ஒரு 30+ அடிச்சிட்டாரு அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. ஸோ சிவம் சிங்கை நீங்க டிராப் பண்ற டீம்ல விமல் குமாருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ லோ பர்சன்டேஜ்ல கொஞ்சம் சேஃபா போகணும் அப்படின்னா சாத்விக், அஜித் ராம், விமல் குமாருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணலாம். இதை விட நீங்க இன்னும் ரிஸ்கா போகணும் அப்படின்னா மான் பாப்னா இப்போ திருப்பூர் தமிழன்ஸ் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகுறாங்க. ஸோ ராதாகிருஷ்ணனா இருக்கட்டும், அனிருத் சீதாராமா இருக்கட்டும், இவங்கெல்லாம் கொஞ்சம் இயர்லியா விக்கெட்டை விடுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல மிடில் ஆர்டர்ல இருக்கக்கூடிய மான் பாப்னா ஒரு 20ல இருந்து ஒரு 30 ரன் அடிக்கிறார் அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. ரொம்ப ரொம்ப ரிஸ்கி பிக். கிராண்ட் லீக்ல ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்றீங்களா அந்த மாதிரி டைம்ல மட்டும் மான் பாப்னாக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சேம் அதே மாதிரி தான் தீரன் லாஸ்ட் மேட்ச் ஒரே ஒரு மட்டும் தான் போல் போட்டு இருந்தாரு. சப்போஸ் இந்த மேட்ச் லிட்டில் பிட் விக்கெட் கிடைக்குது, பிச்சில் மூவ்மெண்ட் இருக்கு, ஏன்னா மீடியம் பேஸ் பவுலர் நிறைய வேரியேஷன்ஸ் போடுறவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்குன்னு பிச் ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி டைம்ல இவருக்கு சப்போர்ட்டிவா இருக்கும், 2 விக்கெட் எடுத்துட்டாருன்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. சந்தீப் வாரியரை டிராப் பண்ற டீம்ல வீரனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் தென் ராதாகிருஷ்ணன் டாப்ல ஆடக்கூடிய ரஹிஜா, அமித் சாத்விக் இவங்க 2 பேருமே நீங்க டிராப் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணா, ஏன்னா 2 பேருமே இயர்லியா விக்கெட்டை விட்டுருவாங்க அப்படின்னு முடிவு பண்ணா ராதாகிருஷ்ணன் நல்ல குவாலிட்டியான பிளேயர்ஸ், நிறைய கிரவுண்ட்ஸ்ல நிறைய ரன்னிங் பிட்வீன் இந்த விக்கெட்ல சிங்கிள்ஸ் டபுள்ஸ் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர்ஸ். அந்த மாதிரி டாப்ல இருக்க 2 பிளேயரும் டிராப் பண்றீங்க அப்படின்னா அந்த மாதிரி டீம்ல ராதாகிருஷ்ணனுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். ஸோ லோ பர்சன்டேஜ் சேஃபா போனா இந்த பிளேயர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இல்ல லிட்டில் பிட் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா மான் பாப்னா, விபி ஜெனன், எஸ் ராதாகிருஷ்ணன்ல இருந்து ஒன் ஆஃப் த கிராண்ட் லீக்ல ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ கிராண்ட் லீக்கு சூட்டபிளான 14 ஃபேண்டசி பிளேயர் யாரெல்லாம் இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ரவிச்சந்திரன் அஸ்வின் 1, சாய் கிஷோர் 2, ரஹிஜா 3, பாபா இந்திரஜித் 4, அண்ட் தென் முகமது அலி
5, சிவம் சிங் 6, வருண் சக்கரவர்த்தி 7, புவனேஸ்வரன் 8, சுபாத் பாட்டி 9, தங்கராசு நடராஜன் 10, சந்தீப் வாரியர் 11. இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நான் சொன்ன மாதிரி பர்சன்டேஜ் வைஸோ இன்னிங்ஸ் வைஸோ ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் லோ பர்சன்டேஜ்ல இருந்து கொஞ்சம் சேஃபா போகணும் அப்படின்னா சாத்விக் 12, அஜித் ராம் 13, அண்ட் தென் விமல் குமார் 14. இதை விட ரிஸ்கா போடணும் மட்டும் மான் பாப்னா, விபி தீரன், ராதாகிருஷ்ணனை ரொட்டேட் பண்ணுங்க. எந்த மாதிரி ரொட்டேட் பண்ணலாம்னா இப்போ சாத்விக் அண்ட் தென் துஷார் ரகேஜா 2 பேர்த்தையுமே டிராப் பண்றீங்க அப்படின்னா ராதாகிருஷ்ணனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இப்போ நீங்க சந்தீப் வாரியரை டிராப் பண்றீங்க அப்படின்னா தீரனுக்கு ஒரு ரிஸ்கா நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஸோ டாப்ல ஆடக்கூடிய நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ராதாகிருஷ்ணனையும் நீங்க டிராப் பண்ண முடிவு பண்ணீங்கன்னா மான் பாப்னாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ரொட்டேட் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ கிராண்ட் லீக்ல பிளே பண்ற யூசர்ஸ், ஸ்மால் லீக்ல பிளே பண்ற யூசர்ஸ் என்ன மாதிரி ஒரு டீமை நீங்க ரெடி பண்ணலாம் அப்படின்னா ஸ்மால் லீக் டீம் அப்படின்னா ஒரு 2ல இருந்து ஒரு 10 ஸ்பாட் இருக்க கான்டெஸ்ட்ல பிளே பண்ணக்கூடிய யூசர்ஸ் இந்த டீமை நீங்க ப்ரிஃபர் பண்ணி நீங்க பிளே பண்ணி பாருங்க. இப்போ விக்கெட் கீப்பர்ல இருந்து துஷார் ரகேஜா, பாபா இந்திரஜித்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸும், பேட்டிங்ல இருந்து சிவம் சிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கான். ஆல்ரவுண்டர்ல இருந்து முகமது அலி, ரவிச்சந்திரன் அஸ்வின், சாய் கிஷோருக்கு இம்பார்ட்டன்ஸும், பவுலிங்ல இருந்து தங்கராசு நடராஜன், வருண் சக்கரவர்த்தி, சந்தீப் வாரியர், எஸ் பாட்டி, புவனேஸ்வரன். இது மோஸ்ட் ப்ராபப்ளி 90% சேஃபான டீமா இருக்கும். ஸோ இட்ஸ் நாட் ஏ ஃபைனல் டீம். நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஃபைனல் டீம் என்ன அப்படிங்கிறத லைனப் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுவேன். இது ஒரு பேஸ் டீமா எடுத்துக்கோங்க. இதுல இருந்து உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி 1 or 2 பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் கிராண்ட் லீக்ல பிளே பண்ற யூசர்ஸ் எந்த மாதிரி நீங்க டீமை ரெடி பண்ணலாம் அப்படின்னா லிட்டில் பிட் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா விக்கெட் கீப்பர்ல இருந்து சாத்விக், ரகேஜா, பாபா இந்திரஜித் 3 பேர்த்துக்குமே நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். பேட்டிங்ல இருந்து ராதாகிருஷ்ணன், விமல் குமார் 2 பேர்த்துக்குமே லோ பர்சன்டேஜ்ல இருந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ஆல்ரவுண்ட்ல இருந்து முகமது அலி, ரவிச்சந்திரன் அஸ்வின், சாய் கிஷோர். அண்ட் தென் பவுலிங்ல இருந்து பாத்தீங்கன்னா தங்கராசு நடராஜன், அஜித் ராம் லோ பர்சன்டேஜ்ல இருந்து நம்ம ட்ரை பண்ணிருக்கோம். அண்ட் தென் வருண் சக்கரவர்த்தி. இந்த டீம் பொறுத்த வரைக்கும் சாத்விக், ராதாகிருஷ்ணன், விமல் குமார், அஜித் ராம் இந்த மாதிரி 4 பிளேயர்ஸை நம்ம லோ பர்சன்டேஜ்ல இருந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸை நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஆனா அவங்களோட எபிலிட்டியை நீங்க ட்ரை பண்ணுங்க. அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்குமா, சான்ஸ் கிடைச்சா அந்த சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கறது எல்லாமே அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது ஃபைனல் டீம் கிடையாது. ஃபைனல் டீம் என்ன அப்படிங்கறத லைனப் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம டெலிகிராம் சேனல்ல அப்டேட் பண்ணுவோம். இது ஒரு பேஸ் டீமா எடுத்து இதுல இருந்து நான் சொன்ன மாதிரி பிளேயர்ஸை ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ரவிச்சந்திரன் அஸ்வின், சாய் கிஷோர், பாபா இந்திரஜித் இவங்க 3 பேருமே சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே சூட்டபிளா இருப்பாங்க. மோஸ்ட் ப்ராபபிலி ரவிச்சந்திரன் அஸ்வினும் சாய் கிஷோரும் 10% சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபிளா இருப்பாங்க. இதெல்லாம் லிட்டில் பிட் நீங்க ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா முகமது அலி, சிவம் சிங், வருண் சக்கரவர்த்தி இவங்க 3 பேர்த்தையும் நீங்க ரிஸ்கா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ சிவம் சிங்கை கூட டிராப் பண்ணிட்டு இந்த இடத்துல தங்கராசு நடராஜனை கூட ஒரு ரிஸ்கா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களையும் இந்த பர்டிகுலர் மேட்ச் யார் மேட்சை வின் பண்ணி ஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆவாங்க அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.